இவங்க சொல்றது மாதிரி ஒன்னே சங்கி ஒரு சங்கியா போய் பேசிட்டாரு பண்ணிட்டு அது வந்து நேரடியா பார்க்கிற ஒரு பார்வை. அது அப்படி கிடையாது. இல்ல திருமா கூட விமர்சனம் பண்றாரு, இடதுசாரி தோழர்கள் விமர்சனம் பண்றாங்க. இல்ல மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அவருக்கு வந்து பதட்டத்தை உருவாக்கிடுச்சு. பதட்டமா பொறாமையா? பொறாமையை உருவாக்கிடுச்சு, பதட்டத்தை உருவாக்கிடுச்சு. அவர் வந்து எதெல்லாம் அவர் சொன்னாரோ, அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, எது தமிழ் தேசியம் அப்படின்னு. அது அது யார்ட்டுமே கிடைக்காது, அது அவங்களே மறைச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல. ஆமாங்க, பச்சை கலர்ல அட்டை, விசிகாவில் தடை செய்யப்பட்ட விசிகா புத்தகமா? இல்ல எது தமிழ் தேசியம்னு. அதுல இன்னைக்கு எதையெல்லாம் மறுத்து இவர் பேசுறாரோ, அன்னைக்கு சீமான் கட்சி ஆரம்பிக்காத போது, அன்னைக்கு ராமதாஸ் ஐயாவோடு நீங்கள் உறவாக இருக்கிற காலகட்டத்தில் அதுல ராமதாஸ் ஐயா எழுதின கட்டுரையும் ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அன்னைக்கு எது தமிழ் தேசியம்னு நீங்க பேசுனீங்களோ அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பேசுறோம், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நீங்க எதை கத்து கொடுத்தீங்க, அதான் சீமான் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, வாத்தியார் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்க செய்யறேன். ஏன் நான் வாத்தியார் சொல்லி கொடுத்த வாத்தியாரை விட முன்னாடி ஓடக்கூடாதா அப்படின்லாம் அவர் கேட்கறதுக்கு காரணமே அதுதான். இப்போ வாத்தியார் மக்காயிட்டாருங்களா? வாத்தியார் எப்பவுமே மாணவர்களை விட, அதான் எப்படி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், சச்சின் டெண்டுல்கர் வந்து பயங்கர திறமசாலியான ஆளா, அவருக்கு பயிற்சி கொடுத்தவர் பயங்கர திறமசாலியான ஆளா? சச்சின் டெண்டுல்கர் தான் பயங்கர திறமசாலியான ஆளு. ஆனா அந்த பயிற்சியாளர் இல்லைன்னா சச்சின் வந்திருக்க முடியாது. அப்படி பாருங்க. திருமா இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் தமிழ் தேசிய அரசியல் பேசியிருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசாம கூட இருந்திருப்போம். இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் முன்னத்தியர்கள் எல்லோரையுமே நாங்க வந்து மதிக்கிறோம். நாங்க வந்து மணியரசன் ஐயாவை மதிக்கிறோம், தியாக ஐயாவை மதிக்கிறோம், திருமாவளவன் அவர்களை மதிக்கிறோம். இவங்கெல்லாம் அன்றைக்கு தமிழ் தேசிய பேசினவங்க தான். இன்றைக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக நீங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இதே தமிழ் எது தமிழ் தேசியங்கிற நூல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சொல்லுகிற போது என்னை சொல்லுகிறார், இவர் வந்து பறையர்களுக்கு கட்சி நடத்துற ஒரு ஆளுன்னு என்னை சொல்றாரு அப்படின்னு அவர் தான் எழுதியிருக்காரு. மறுக்க சொல்லுங்க, நான் நூல் எடுத்து காட்டுறேன். அவங்க தான் வந்து காணொலியிலே சொல்லியிருக்காங்களா, பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவங்க தானே அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. இன்னைக்கு அந்த கருணாநிதி புனிதர் ஆயிட்டாரு இருந்த உடனே. ஆமா,